நல்ல சாப்பாடு பிரியர். சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும், வெரைட்டியா சாப்பிடணும். ஆனா கொஞ்சமா சாப்பிடுவோம், நிறைய சாப்பிட மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அழகாவும் இருப்பாங்க, அறிவாவும் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட அந்த சந்தோஷமான நிலைகள், தன்னோட வீடு, தன் குடும்பம், தன் கணவர் அப்படிங்கிறது ரொம்ப பொசசிவ், அது ரொம்ப இருக்கும். முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ரிஷபத்தினுடைய தன்மையே வந்து உங்களுடைய கர்மாவே வந்து குடும்பத்துக்காக நிறைய ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணது, எனக்கு குடும்பத்தை தாண்டி வேற எதுவும் யோசிக்கவே முடியாது. எங்க சுத்தினாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த குடும்பத்திற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கான கடவுள் வழிபாடு அப்படின்னு வந்து காஞ்சி காமாட்சி அலங்காரத்தோட இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதாவது திரைச்சூடி அம்பாள் இருப்பா இல்லையா, ரொம்ப அலங்காரத்தோட இருப்பா. ஏன்னா இவங்களும் அலங்காரமா தான் இருப்பாங்க. அதனால அதுக்கான அந்த அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ரிஷபராசி என்பர்கள் மேம். சோ இந்த ரிஷபராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம். சோ சந்திரன் உச்சம் வரக்கூடிய ராசி, சுக்கிரன் அதிபதி. பொதுவா ரிஷபத்துல பிறக்கவங்கள பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே ஒரு மாதிரி கரெக்டா தெரியும், இவங்கதான் ரிஷபம் தான்ப்பா அப்படின்னு. ரொம்ப அழகா இருக்கும், அவங்களுடைய கண்ணு ரொம்ப அழகா பேசும். பார்க்கும் போதே அந்த வைப் இருக்கணுவாங்க இல்லையா, ரொம்ப ரொமான்டிக். எப்பயுமே பாக்குறதுக்கு அந்த ஈர்ப்பு நிலை எல்லாருக்கிட்டே அது இயல்பா பழகவே முடியாது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், ஆளா இருக்கட்டும், பாக்குறதுக்கே தோணும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க கூட பேசினா இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தோணும். ரொம்ப ஈர்க்கு. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சொல்லுவாங்க இல்லையா, உயிர்ப்பு நிலையில இருக்கு அப்படின்னு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை தான். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இவங்களை பார்த்து ஒரு ஸ்டைல் எல்லாம் பாத்துக்கலாம். இந்த ட்ரெஸ் எங்க வாங்கணும், எப்படி போடணும், இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் அழகா வேர் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா அந்த புது புது டிசைன்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்றவங்க யாருன்னா இவங்களா இருக்கும். ரிஷபத்துல பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். சோ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பெர்ஃபியூம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நிறைய பூ வச்சுக்க பிடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டுல வந்து ஒரு ப்ரெசென்டபிள் எப்பயுமே வந்து ரொம்ப பெர்ஃபியூம்ஸ் அந்த ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். ஒண்ணு ஊதுபத்தியாவது பொருத்தி வச்சுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபியூம்ஸோட கனெக்டடா இருக்கக்கூடிய நறுமணங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு. நல்ல சாப்பாடு பிரியர். சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும், வெரைட்டியா சாப்பிடணும். ஆனா கொஞ்சமா சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப அழகாலாம் குண்டெல்லாம் பாக்குறதுக்கு அழகா ஒரு பூசணாப்புல இருப்பாங்க, இருக்கக்கூடிய நிலைன்றது இருக்கும். சாப்பிடுறது மட்டும் இல்ல, சாப்பாடு செஞ்சு பரிமாறதும் இவங்களுக்கு மிஞ்சவும் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம தலை அஜித் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா எப்படி பண்ணுவ கொடுப்பாரு இல்லையா, பாருங்களுக்கு அந்த பிரியாணி இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான். பையனால கூட செய்வாங்கன்னு சொல்ல வரேன். அழகாவும் இருப்பாங்க, அவங்களுடைய ஆட்கொள்ளக்கூடிய நிலையில வேற மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அதாவது உயிர்ப்பு நிலையோட அப்படின்ற வார்த்தையே வந்து ரொம்ப அழகா ரிஷபராசிக்கு பொருந்துற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஓகே, இப்ப நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு காதல் ஜோதிடரா இருக்கீங்க அப்படின்றப்ப வாழ்க்கை சார்ந்த விஷயத்துக்கு முக்கியமானதே காதல் கல்யாணம் தான் இல்லையா? சோ ரிஷபராசி அன்பர்கள் இப்ப கல்யாணம் பண்ண போறாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கிட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அழகாவும் இருப்பாங்க, அறிவாவும் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட அந்த சந்தோஷமான நிலைகள், தன்னோட வீடு, தன் குடும்பம், தன் கணவர் அப்படிங்கிறது ரொம்ப பொசசிவ், அது ரொம்ப இருக்கும். எப்பவுமே வந்து இந்த வீட்டுக்காக முக்கியத்துவம் கொடுத்து உழைப்பாங்க. என் குடும்பம் என்னோட உலகமே என்னோட குடும்பம் தான். என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பேம்பரிங்கா கேரிங்கா ஹஸ்பண்டை பாத்துக்கிறது. அதாவது தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க இல்லையா, எங்க அம்மா எவ்வளவு பாத்துனாங்களோ அதே மாதிரி பெருமையா வேற சொல்லிப்பாங்க வெளியில. என் மருமக வந்து அப்படியே என் பையனை நான் எப்படி பார்த்துட்டோனோ அது மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற அளவுக்கு. சோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க மனம் என்ன நினைக்கிறதோ அதை செய்யறதுக்கு எந்த விதத்தையும் தடை இருக்கக்கூடாது. எங்களுடைய அரசவே பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் தான். சோ அவங்களுக்கு பிடிச்ச உணவு முறைகளை செஞ்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அழகா இருப்பாங்க, வீடு எல்லாத்துலயுமே வந்து நீட்னஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான். இவங்க பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய ஆசையா பேசணும், ஜாலியா வெளியில போகணும். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இயர் ஒன்ஸ் எங்கேயாவது வெளியில போகலாம், 2 பேரும் சேர்ந்து வரணும். வீக்கெண்டானா வெளியில போயிடும், ஒரு நாளாவது வெளியில சாப்பிடணும். இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு எந்த தடை இருக்கக்கூடாது. சுதந்திரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சோ நீங்க ஃப்ரீடம் கொடுக்கணும், அந்த ஃப்ரீடத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாம கொடுக்கணும். இதுதான் அவங்க விரும்பக்கூடிய ஒரு நிலை. ஓகே, அதாவது வந்து ஃப்ரீடம் தான் வந்து ஒரு ரிஷபராசி பெண்ணுக்கு தேவையான விஷயம். ஓகே, ஒரு ஆண் ஒரு பெண்ணுகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் என்னவா? நிச்சயமா இவங்களை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. என்னன்னே தெரியாதுங்க, எப்படி வந்து ஸ்வீட் பதார்த்தத்தை வச்சா எறும்பெல்லாம் வந்து முக்கிற வருதுன்னே தெரியாது. அது மாதிரி இந்த பசங்களை பார்த்தா பொண்ணுங்களுடைய தாங்க வருன்ற மாதிரி நிறைய பிள்ளைங்களோட ஒண்ணும் இல்ல. ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்ணா கூட என்னோட மேனேஜரும் பொண்ணாதான் இருக்காங்க. எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ட்ரெயினரும் பொண்ணாதான் இருக்காங்க. எங்க போனாலும் பொண்ணுங்களோட தான் இருக்கு. என்ன பண்றது, என்னென்ன ரிஷபராசினுடைய பெரிய ஹைலைட்டு இவங்களுக்கு அது கூட பயணிக்க சுக்கரனுடைய வீடு இல்லையா, அதனால பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே கேரக்டர்ல இருந்துட்டே இருக்கும். இது பெரிய காம்ப்ளிகேட்டடாவே இருக்கும். நிறைய ரிஷபராசி பெண்கள் பசங்களுக்கு இது எப்படிதான் சமாளிக்கிறது, எந்த பக்கம் திரும்பினாலும் இதா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும்.
பட் அழகா இருப்பாங்க, அறிவா இருப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவனோட ஒய்ஃப்க்கு அந்த பையன் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்றதை அவங்க எதிர்பார்க்கறாங்க இல்லையா? ஸோ இந்த எங்கடா நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை விட்டு வெளியில யார்ட்டையும் பழகிடுவாங்களோ, செஞ்சிருவாங்களோ அப்படின்னு அதிக நேரம் ஃபோன் ஸ்கூல் பண்ணிட்டே இருப்பான். அதுவும் இந்த இன்ஸ்டா அதெல்லாம் பாக்குறது, ரொம்ப ரகசியங்கள் இருக்கக்கூடாதுன்றதுதான் இவங்க ஒய்ஃப் எதிர்பார்ப்பாங்க. முழுக்க முழுக்க நான் தான் உனக்கு எல்லாமாவும் இருக்கேன் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப அழகாவும் இருப்பாங்க, அறிவா இருப்பாங்க, நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து குடும்பத்தை தான் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ரிஷபத்தினுடைய தன்மையே வந்து உங்களுடைய கர்மாவே வந்து குடும்பத்துக்காக நிறைய ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணது, எனக்கு குடும்பத்தை தாண்டி வேற எதுவும் யோசிக்கவே முடியல. எங்க சுத்தினாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த குடும்பத்திற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வயசுக்கு என்ன வேணும், குழந்தைக்கு என்ன வேணும், எல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தன்மை வந்து ரிஷபத்தை கொடுத்துரும். ஆனாலும் பின்வழியில ஏதாவது ஒரு பஞ்சாயத்து சந்திச்சே தீருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் லவ்ன்றது ஈஸியா கனெக்ட் ஆகும். இந்த பையன் பாடு சும்மா இருந்தா கூட இந்த பையனை தேடி பிள்ளைங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பையனா வந்து அதை வேணுமா வேணாமான்றது சூழ்நிலை பொறுத்து திறந்து வரக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். ரிஷப ராசி பையன் என்ன எதிர்பார்ப்போம்னா, எனக்கு எங்க அம்மா முக்கியம், என்னோட குடும்பம் முக்கியம். ஸோ எதுக்காகவும் யாருக்கும் எனக்கு அந்த குறைகள் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து விரும்ப மாட்டாரு. எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வளர்த்துட்டு இருக்கா, எனக்கு நீ எப்படியோ அது மாதிரிதான் உனக்கு முன்னாடி எங்க அம்மா, அதுக்கப்புறம் நீ உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கேன்ற அளவுக்கு இந்த பையன் சொல்லுவோம். பட் அந்த விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு ஏதாவது தனி கொடுத்துட்டு போகணும், உங்க அம்மா இல்லை எனக்கு வேண்டான்ற மாதிரி நினைக்கிறதும், இந்த எங்க அம்மாவை பிரிச்சு வைக்கணும்ன்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க. முழுக்க முழுக்க என்னன்னா, நான் அந்த குடும்பத்துக்காக ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அதை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. சோ இவ்வளவு தூரம் நான் உனக்காக செய்யறேன், என்ன நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறது அந்த பையன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா. ஓகே, ரொம்ப கியூட்டா சொல்றீங்க. சூப்பர். ரிஷபராசி என்பவர்களுடைய இதுதாங்க அவங்களுடைய பலம். இது வந்து ரொம்ப பலவீனம் ரிஷபராசி என்பவர்களுக்குன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுதந்திரம், நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். என்னன்னா ஒரு சொல்லணும்னா தாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து அவங்க அம்மா வீடு, அவங்க அதாவது பிறந்த வீட்டை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க என்ன இருக்கும் பட்சத்துல. ஸோ என்னோட ஃபேமிலி நான் எப்படி வேணா இருந்துருக்கேன், ஆனா நிச்சயமா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க இவங்களா இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் தாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வளர்ச்சின்றது கண்டிப்பா பார்க்க முடியும். ஸோ இந்த ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை வளர்ந்துருப்பாங்களே, என்னன்னா நிறைய பேர் சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் இவங்க வந்து உதாசீனப்படுத்திடுவாங்க. இதுதான் அவங்களுடைய பலவீனம். ஸோ நன்றி மறவாமை அப்படிங்கிறத அவங்க எடுத்திருந்தாங்கனாலே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பலவீனம் அப்படிங்கிறப்ப நன்றி மறக்காம இருக்கணும். பலம் அப்படின்றப்ப என்னன்னா, எல்லாரும் அந்த குடும்பம்ன்றது ஒரு பெண் இல்லைன்னா அந்த குடும்பமாவே இருக்காது. ஸோ அந்த குடும்பத்துக்கான ஒரு ஒளி விளக்கு அவங்க இருப்பாங்க. அந்த ஒளி விளக்கு இதுதான் என்ன வந்தாலும் சரி, அடிச்சு மலைக்கிட்டாலும் சரி, என் குடும்பம் விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அதான் உங்களோட மிகப்பெரிய பலம். ஓகே, சூப்பர். ரிஷபராசி என்பர்கள் இந்த தெய்வத்தை போய் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா எப்பவுமே உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராது. இந்த தெய்வத்துடைய வழிபாடு எப்பவுமே வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கோங்கன்னா எந்த கடவுளுடைய வழிபாடு சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்க விரும்புறேன். என்ன காரணம், அந்த வழிபாட்டுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் இருக்கும். மனசுல வந்து ஒரு கவலை, கஷ்டம், கோவப்பட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் இவங்களெல்லாம் வெளியில அனுப்பி விட்டுறணும். எங்கேயாவது ஒரு அப்படியே சும்மா வாக்கப்ல போயிட்டோம், பைக் எடுத்து சாவியை கொடுத்து ரோட் போயிட்டோம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறணும். வெளியில போயிட்டோம்னா கரெக்டா ஆயிடுவாங்க, அவங்களோட கோவம் குறைஞ்சிரும். வீட்டுக்குள்ள வந்து பேசதான் ஆகிய மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து கொஞ்சம் டிராவல் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறதும் சரி, அதே மாதிரி மலை சார்ந்த பகுதிகளுக்கு போயிட்டு வர்றதும் சரி, கடல்ல நீராடுறது, ஆத்துல நீராடுறது, அதே மாதிரி ஃபால் ஸ்டேஷன்ஸ் போறது, இந்த மாதிரிலாம் முக்கியமான முடிவெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, பெரிய ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா, இவங்க எங்கேயாவது லாங் ட்ரிப் போயிட்டு வந்துட்டாங்கன்னா உங்களோட முடிவு தெளிவா கிடைக்கும். இது உண்மையிலே உங்களுக்கான டிப்ஸ். அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாள் நீங்க தவறவிடவே கூடாது. பௌர்ணமி நாள் நிலா கூட கனெக்ட் ஆகிக்கணும். அதாவது பீச்சுக்கெல்லாம் முடிஞ்சது, பீச் இருக்கு அப்படின்னா நீங்க பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல இவங்க அழகா பீச்ல நடந்துட்டு வந்தாங்கனாலும் அது ரொம்ப ப்ரெசன்டபிளா இவங்களுடைய மனம் தெளிவான ஒரு முடிவெடுக்கும். அதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். இவங்களுக்கான கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுக்கும்போது காஞ்சி காமாட்சி அலங்காரத்தோட இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதாவது திரைச்சூடி அம்பாள் இருப்பா இல்லையா, ரொம்ப அலங்காரத்தோட இருப்பா. ஏன்னா இவங்களே அலங்காரமா தான் இருப்பாங்க. அதனால அதுக்கான அந்த அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் பௌர்ணமி நாள்ல போயிட்டு கூட நீங்க அம்பாளை வழிபடலாம். ஈவினிங் டைம்ல போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். சூப்பர். ரிஷபராசி என்பவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அற்புதமா ஒரு பலன் கொடுக்குறீங்க. தேங்க்யூ.